சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் காலி மதுபாட்டிலை திரும்ப வாங்குவதற்காக கூடுதலாக வசூலிக்கப்படும் 10 ரூபாயை தரமாட்டேன் என கூறி தகராறு செய்த முதியவர் டாஸ்மாக் விற்பனையாளரை காலணியால் அடித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சேலம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு டாஸ்மாக் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கை முன்வைத்து 3 நாட்களாக டாஸ்மாக் மதுபான கடைகளை அடைத்திருந்தனர். நேற்று வழக்கம் போல கடைகள் திறக்கப்பட்டது. அப்போது சேலம் மாவட்டம் பூலாவரி அருகே உள்ள டாஸ்மாக் மதுபான கடைக்கு முதியவர் ஒருவர் வந்தார். கடைக்கு சென்ற அவர் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த டாஸ்மாக் ஊழியரிடம் மது பாட்டில் வாங்கினார். அப்போது அங்கு பணியில் இருந்த ஊழியர் ஒருவர் காலி மது பாட்டில் திரும்ப வாங்குவதற்காக 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டி முதியவரிடம் கொடுத்தார். அப்போது ஆத்திரப்படைந்த முதியவர் 10 ரூபாய் தரமாட்டேன், எதற்கு 10 ரூபாய் கேட்கிறீர்கள் என கேட்டு தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். பின்னர் முதியவர் தான் அணிந்திருந்த காலனி செருப்பை கலற்றி டாஸ்மாக் ஊழியரை தாக்கியிருக்கிறார். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த மதுபான பிரியர்கள் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் அங்கு விரைந்து வந்து முதியவரையும் டாஸ்மாக் ஊழியரையும் தடுத்து சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். தற்போது இந்த தாக்குதல் குறித்து கொண்டலாம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.